Very good morning, friends. Yesterday, we have discussed about the tally. In this, we have discussed about how to create a ledger by using tally. Today, we are going to discuss about how to enter voucher entries by using Tally ERP9 software. நீங்கள் கேட்வே ஆஃப் டேலி கிளிக் பண்ண உடனே இந்த கேட்வே ஆஃப் டேலி மெனு தான் உங்களுக்கு வரும். நேற்று பார்த்த மாதிரியே மாஸ்டர்ஸ், டிரான்சாக்ஷன், யூட்டிலிட்டிஸ், ரிப்போர்ட்ஸ் இருக்குது. இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து செகண்ட் மேஜர் ஹெட்டிங் டிரான்சாக்ஷன்ஸ். இந்த டிரான்சாக்ஷன்ஸில் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ். இந்த அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் வந்து இன்னைக்கு என்னென்ன எப்படி என்ட்ரி போட போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் கர்சரை வச்சு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வவுச்சர் கிரியேட் ஆயிரும். வவுச்சர் கிரியேட் ஆன உடனே உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு, உங்களுடைய லேப்டாப்போட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா F1, F2, F11 வரைக்கும் உங்களுக்கு வந்து F12 வரைக்கும் வரிசையாக ஒவ்வொரு மெனூஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து F2ன்றது வந்து டு சேஞ்ச் த டேட். நீங்கள் F2ன்ற மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன டேட்ல இந்த வவுச்சர் என்ட்ரி நீங்க போட போறீங்க அப்படின்ற டேட் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரிஜினல் வெர்ஷனா இருந்தால் மட்டும்தான் உங்களால வந்து டேட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி ஏதாவது பைரேட்டட் கிராக்டு வெர்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா டேட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஃபர்ஸ்ட் 2 days மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் ஏப்ரல், செகண்ட் ஏப்ரல் மட்டும் சேஞ்ச் ஆகும். 3வது 4வது நாள்லாம் வராது. அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்ல அதே மாதிரி 2 நாள் தான் வரும். ஒரிஜினல் வெர்ஷன் வாங்கி இருந்தீங்க அப்படின்னா உங்களால வந்து கண்டினியூஸா எல்லா டேட்லயும் என்ட்ரிஸ் போட முடியும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா F4ன்றது வந்து கான்ட்ரா என்ட்ரி. இது என்ன சார் கான்ட்ரா என்ட்ரி அப்படின்னா, நீங்க வந்து பேங்க் டு கேஷ் அல்லது கேஷ் டு பேங்க், பேங்க்ல இருந்து பணம் எடுத்துட்டு வர்றோம் அல்லது பேங்க்ல நம்ம கையில் இருக்கிற ரொக்கத்தை கொண்டு போய் டெபாசிட் பண்றோம் அப்படின்றத வந்து நீங்க ரெசிப்ட்லயோ பேமெண்ட்லயோ போடக்கூடாது. ஏன்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா, உங்க ஒரு சட்ட பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எடுத்து இன்னொரு சைட்ல இருக்கிற சட்ட பாக்கெட்ல வைக்கிற மாதிரி தான். யூ ஆர் நாட் மேக்கிங் எனி பேமெண்ட் ஆர் யூ ஆர் நாட் ரிசீவிங் எனி மணி. ஸோ ரெசிப்ட் பேமெண்ட்டாக இருந்தால் தான் நீங்கள் அந்த ரெசிப்ட் பேமெண்ட்ன்ற வவுச்சரில் போய் போடணும். இது வந்து உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கிற பணத்தை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வைக்கிறீங்க. அதனால அந்த என்ட்ரிஸ் வரும் பொழுது யூ ஹேவ் டு யூஸ் கான்ட்ரா F4 அப்படின்ற அந்த வவுச்சர் என்ட்ரிக்குள்ள நீங்கள் போகணும். தென் F5ன்றது வந்து பேமெண்ட். நீங்கள் யாருக்காவது பேமெண்ட் கொடுக்குறீங்க, உங்களுடைய சன்ரி கிரெடிட்டாருக்கோ அல்லது எக்ஸ்பென்சஸ்க்கோ பில் ஏதாவது பே பண்றோம், அந்த மாதிரியான பேமெண்ட்டை ஃபுல்லா நீங்க எதுல தான் போய் போடணும், இந்த F5ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்து போடணும். அதே மாதிரி ரெசிப்ட், whenever you are receiving any money from your சன்ரி டெட்டார்ஸா இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது மிஸ்செலேனியஸ் இன்கம் இருக்கலாம், நீங்க ஏதாவது பில்டிங் வாடகைக்கு விட்டுருந்து அதுல இருந்து இன்கம் வரலாம், என்ன கேட்டகரியில இருந்தாலும் சரி, whenever you are receiving any money or any check, அதெல்லாம் வந்து நீங்க எதுல போய் போடணும் என்ட்ரி, ரெசிப்ட் F6 அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ரெசிப்ட் மூலமா அதுக்குரிய வவுச்சர் என்ட்ரி நீங்க கொடுக்கணும். தென் F7 ஜேர்னல் என்ட்ரிஸ். மோஸ்ட்லி இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ்ன்றது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் டெப்ரிசியேஷன், அது வந்து பேமெண்ட்லயும் வராது, ரெசிப்ட்லயும் வராது, கான்ட்ராலையும் வராது, பர்ச்சேஸ்லயும் வராது, சேல்ஸ்லயும் வராது. இத மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ்லாம் நம்ம எதுல போய் போடுவோம்னா F7 ஜேர்னல். இது வந்து மேக்ஸிமம் ஃபைனலைசேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வரும் பொழுது இது வந்து நிறைய யூஸ் ஆகும். நார்மல் டைம்ல வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுறது வந்து இந்த 5 தான்: பர்ச்சேஸ், சேல்ஸ், ரெசிப்ட், பேமெண்ட், கான்ட்ரா. இதுதான் வந்து நார்மல் டைம்ல நம்மளுக்கு யூஸ் ஆகக்கூடியது. அடுத்து வந்து சேல்ஸ். நீங்க வந்து ஒரு சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ட்ரு பண்ண வேண்டியது வந்து இந்த இடம் சேல்ஸ். அது மாதிரி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க, கொள்முதல் பண்றீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய
கீ F9. F9 பர்ச்சேஸ் அப்படின்ற கீயை யூஸ் பண்ணி நீங்க வந்து பர்ச்சேஸ்ன்ற என்ட்ரியை நீங்க இப்போ போடலாம். குவான்டிட்டி இப்போ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன இருக்குது? 1/4/2020 Sanjay started business with cash rupees 3 lakhs. அப்போ இது எதுல இருந்து என்ட்ரி பண்ணோம்? ரெசிப்ட் F6 அப்படின்ற காலம் ரெசிப்ட். இங்க பாத்தீங்கன்னா ரெசிப்ட் நம்ம கொடுத்துட்டோம். டேட் கொடுத்துருமா? டேட் வந்து 1/4/2020 1ஆம் தேதி வெனஸ்டே கொடுத்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது வந்து சிஸ்டம் என்ன சைடு காமிக்குது? கிரெடிட் சைடு காமிக்குது. அப்ப நீங்க என்ட்ரி பண்ண வேண்டியது கிரெடிட் சைடுல என்ன வருமோ அதை இப்ப என்ட்ரி பண்ணணும். யூசுவலா நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு ரிசிப்ட். அப்ப கேஷ் அக்கவுண்ட் டெட்டார் டு சஞ்சய் கேபிட்டல் அக்கவுண்ட், அதான் இப்ப நம்ம போட வேண்டிய என்ட்ரி. இப்போ நீங்க இங்க போய் பாத்தீங்கன்னா நேத்து நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணிட்டோம். என்ன கிரியேட் பண்ணிருக்கோம்? சஞ்சய் கேபிட்டல் அக்கவுண்ட். எவ்வளவு அமௌண்ட்? 3 lakhs. Cash. So cash account debtor to Sanjay capital account. என்ட்ரி முடிஞ்சிருச்சு. நீங்க வந்து திரும்ப அந்த என்டர் கீ அனுப்புனீங்கன்னா நரேஷன் கேட்கும். இப்போ இது வந்து பீயிங் த கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ்ட் பை சஞ்சய் டைப் பண்ணிட்டீங்க. இத என்டர் கொடுத்துட்டீங்கன்னா அக்செப்ட்னு கேட்கும். அகைன் என்டர். ஸோ இந்த வவுச்சர் வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து நம்மளுக்கு 4ஆம் தேதி தான் அடுத்த என்ட்ரி நடந்திருக்கு. 4/4/2020. ஸோ நீங்க டேட்டை சேஞ்ச் பண்ணணும். என்ன டேட் இன்னைக்கு? 4/4/2020. இது வந்து என்னது? பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் ரவி அண்ட் கம்பெனி ஃபார் ₹30,000. ஸோ ரவிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்ப இது வந்து எதுல போய் என்ட்ரி கொடுக்கணும்? நம்ம பர்ச்சேசஸ். பர்ச்சேசஸ் வந்து F9. பர்ச்சேசஸ் வந்து F9. பர்ச்சேசஸ் F9 அப்படின்ற அந்த கீயை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பர்ச்சேசஸ் வந்துடும். ஸோ டேட் வந்து நம்ம வந்து 4th கொடுத்துட்டோம். டேட் கொடுத்தாச்சு. இதுலயும் என்ன கேக்குது? ஃபர்ஸ்ட் கிரெடிட் சைடு. ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம்? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா. அதாவது இதுல வந்து they have not mentioned it as a cash purchase. கொடுக்கல அவங்க. பர்ச்சேஸ் ஃப்ரம் ரவின்ற ஒரு நேம் கொடுத்துட்டாங்க. நேம் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே அதோடைய மீனிங் வந்து இட் இஸ் a கிரெடிட் பர்ச்சேஸ். கடனுக்கு சரக்கு வாங்கி இருக்கிறோம், கேஷ்க்கு வாங்கல. ஏன்னா இதுல கேஷ்ன்ற வார்த்தை வரல. பார்ட்டி நேம் கொடுத்துட்டாங்க. பார்ட்டி நேம் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே இட் இஸ் a கிரெடிட் பர்ச்சேஸ். அப்ப பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெட்டார் டு ரவி அக்கவுண்ட். அப்ப கிரெடிட் சைடு முதல்ல வந்திருக்கு. கிரெடிட் சைடு என்ன இருக்குது? ரவி அண்ட் கம்பெனி. ரவி அண்ட் கம்பெனி என்ன அமௌண்ட்? 30,000. 30,000 purchase account. So purchase account debtor to Ravi and company being the credit purchase. So accept. So மூணாவது என்ட்ரி வந்து 6ஆம் தேதி நம்ம வந்து அடுத்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. 6ஆம் தேதி 6/4/2020. என்ன என்ட்ரி? சோல்டு குட்ஸ் டு ஸ்ரீகலா. சோல்டு குட்ஸ் இது என்னது? ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இது கிரெடிட் சேல்ஸா கேஷ் சேல்ஸ்னா? இட் இஸ் ஏ கிரெடிட் சேல்ஸ். ஏன்னா கேஷ்ன்ற வேர்டு அவங்க கொடுக்கல. கேஷ்ன்ற வேர்டு கொடுக்காம யார்கிட்ட இருந்து வாங்கணுமோ அவங்க பேர் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீகலான்ற நேம் கொடுத்துட்டாங்க. ஸோ இட் இஸ் ஏ கிரெடிட் சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸ்க்கு என்ன வரும்? டெபிட் த ரிசீவர். யாரு? ஸ்ரீகலா. ஸ்ரீகலா அக்கவுண்ட் டெட்டார் டு
சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ ஸ்ரீகலா அக்கௌண்ட். நேற்று ஏற்கனவே ஸ்ரீகலா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். சன்றி டெட்டார் ஸ்ரீகலா. ஸ்ரீகலா அக்கௌண்ட் எவ்வளவு? 1 lakh. ஸ்ரீகலா அக்கௌண்ட் டெட்டார் to sales ledger account 1 lakh being the credit sales. என்ட்ரி பண்ணிட்டோமா? நாலாவது என்ட்ரி அடுத்த டிரான்சாக்ஷன் 8ஆம் தேதி பண்ணியிருக்கிறோம். F2 84 20 84 84 8ஆம் தேதி பெய்டு கேஷ் டு ரவி. பெய்டு கேஷ் டு ரவி. நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ரவின்றவருக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கிறோம். எதுக்காண்டி ரவிக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கோம்? ஏற்கனவே அவர்கிட்ட கடனுக்கு சரக்கு வாங்கியிருந்தோம். அதுல 20,000 ரூபாய் 30,000 ரூபாய்க்கு நம்ம கடனுக்கு சரக்கு வாங்கியிருந்தோம். அதுல இப்ப 20,000 ரூபாய் கொடுக்குறோம். 20,000 ரூபாய் கொடுக்குறோம் இப்போ. ஸோ பேமெண்ட் இதுக்கு இதில் போய் F5 பேமெண்ட்டை கிளிக் பண்றீங்க. யார் ரிசீவ் பண்றா? ரவி. ஸோ ரவி அக்கௌண்ட் டெட்டா 30,000மா 20,000 20,000 டு சேல்ஸ் பெய்டு கேஷ் டு கேஷ். கேஷ் வந்திருக்கு. கேஷ். ஓகே. Being the cash received. அடுத்த என்ட்ரி நெக்ஸ்ட் டேட் 9th டேட். ஆட்டோமேட்டிக்கா 9th நெக்ஸ்ட் டேட் தான் காமிக்குது. ஸோ 9th நம்மளுக்கு ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் ஸ்ரீகலா rupees 50,000. ஸ்ரீகலாட்ட இருந்து 50,000 rupees கேஷ் ரிசீவ் பண்றோம். அப்போ என்ன வருது? கேஷ். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஸ்ரீகலா. எதுல போய் என்ட்ரி கொடுக்கணும்? ரெசிப்ட். ஏன்னா நம்மளுக்கு பணம் வருது. ரெசிப்ட்ல போய் கொடுக்கணும். F6 ரெசிப்ட். ரெசிப்ட்ல போனீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் ஸ்ரீகலா. கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு ஸ்ரீகலா. இப்போ இதுல நம்மளுக்கு காமிக்கிறது வந்து கிரெடிட் சைடு காமிக்குது. ஸோ ஸ்ரீகலா அக்கௌண்ட் கிரெடிட். ஸ்ரீகலா அக்கௌண்ட் கிரெடிட் 50,000. 50,000. So automatically cash account data to Srikala being cash received. Next one is 11th. F2 date போய் 11th date. Rent paid. It is a payment. அப்ப நம்ம என்ட்ரி எதுல போய் கொடுக்கணும்? பேமெண்ட்ல போய் கொடுக்கணும். F5 பேமெண்ட். பேமெண்ட்ல கொண்டு போய் என்ட்ரி. ரெண்ட் பெய்டு டு யாருன்னு கொடுக்கல. ரெண்ட் பெய்டு 4,000 rupees. அப்ப rent account debtor. Debit all losses and expenses. It is an expense. So we are debiting to cash. Cash கட்டு கொடுத்துருக்கிறோம் 4,000. Being rent for the month of March. Enter. Then electricity bill paid rupees 200. That is also a payment. அப்ப என்ன பண்ணோம்? எலக்ட்ரிசிட்டி டேட் வந்து 12ஆம் தேதி. 12ஆம் தேதி பேமெண்ட். EB expenses account data to cash being EB expenses paid. So now we have entered all the transactions. இப்போ எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் நம்ம வந்து
என்ட்ரி கொடுத்துட்டோம். ரொம்ப சிம்பிள். இப்போ முந்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துடைய பேலன்ஸ் ஷீட் அக்கௌண்டிங் இயர் வந்து 31/3ல முடியும். முடிஞ்சு அதுக்கு வந்து இவங்க ட்ரையல் பேலன்ஸ் எடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டு பேலன்ஸ் ஷீட் போட்டு ரெடி ஆகுறதுக்கே 3 மாசம் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஆடிட்டர்கிட்ட கொடுத்து அதை ஃபைல் பண்ணி நம்மளோட ஒர்க்கு முடியும். இங்க வந்து உங்களுக்கு அந்த சிரமமே கிடையாது. நீங்க வந்து பண்ண வேண்டியது ஒன்லி லெட்ஜர் கிரியேஷன் அண்ட் வவுச்சர் என்ட்ரி. இதை முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸ் ரெடி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரெடி, பேலன்ஸ் ஷீட் ரெடி. நவ we will see the ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் வந்து நீங்க எங்க இருந்துன்னா நீங்க கேட்வே ஆஃப் டேலில இருந்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்ஸ்ல டிஸ்பிளே அப்படின்னு இருக்கும். அந்த டிஸ்பிளேன்ற மெனுவை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இட் வில் ஷோ ஆல் த ரிப்போர்ட்ஸ். என்னென்ன ரிப்போர்ட்லாம் இதுல இருக்குன்னு காமிக்கும். ட்ரையல் பேலன்ஸ் இருக்கு, டே புக் இருக்கு, அக்கௌண்ட்ஸ் புக் இருக்கு, என்ன வேணுமோ. இப்போ நம்ம ட்ரையல் பேலன்ஸ் பார்க்க போறோம். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 4,10,000. Now your trial balance is ready. அது மாதிரி இப்போ நான் வந்து என்னுடைய P&L அக்கௌண்ட் பார்க்கணும். My net profit is 65,800. Again, I want to see my balance sheet. My balance sheet 3,75,800. So மற்ற எல்லா ஒர்க்கையும் சிஸ்டமே பண்ணிடுது. நம்மளோட ஒர்க் வந்து கன்ஃபைன்ட் ஒன்லி வித் லெட்ஜர் கிரியேஷன் அண்ட் வவுச்சர் என்ட்ரி. ஸோ இதுல இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து திஸ் இஸ் ஒன்லி த பிகினிங். இப்போ இதுல வந்து நம்ம வந்து இவர் என்ன ப்ராடக்ட் வாங்கினாரு, என்ன பிரைஸ்க்கு வாங்கினாரு அப்படின்லாம் நம்ம இதுல பார்க்க முடியாத சிம்பிள் மெத்தட்ஸ். இப்போ ஒரு கிராசரி ஷாப்பே எடுத்துக்கிட்டீங்கன்னா சோப்லேயே 20-30 வெரைட்டி இருக்கும், பருப்புல ஒரு 20-30 வெரைட்டி இருக்கும், பிஸ்கட்ஸ்ல ஒரு 50 வெரைட்டி இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் வந்து எப்படி எந்த ப்ராடக்ட் எனக்கு வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது, எந்த ப்ராடக்ட்டை நான் என்ன ரேட்ல வாங்குறேன், என்ன டிஸ்கவுண்ட்ல வாங்குறேன், இதெல்லாம் இதுல பார்க்க முடியுமா? உங்களால பார்க்க முடியும். நீங்க லெட்ஜர் கிரியேட் பண்ணும் பொழுதே அதுக்கு தேவையான ஃபியூச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு நீங்க என்ட்ரி போடணும். ரொம்ப சிம்பிள். அது பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா இதுக்கு பேரே என்ன கொடுத்துருக்கான், டேலி ERP 9 என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். ஒரு நிறுவனத்துக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸ் பிளானிங்கையும் உங்களால இந்த சாஃப்ட்வேரை வச்சு செய்ய முடியும். அதுக்காண்டி தான் அதுக்கு பேரே அவங்க டேலி ERP 9 அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ டுமாரோ we are going to discuss about the product items and prices. இப்போ நான் கொடுத்த இந்த சம்ம நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க இன்னைக்கு. We will see tomorrow. Thank you.